நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Philippians 4:6 Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your request be made known to God. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஜெபத்தை கேட்கும் கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் பெயர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று. நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும், நான் கேட்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கின்றார். ஆம், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கின்றார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று. நம் தேவைகளை அறிந்த கர்த்தர், நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்தவர், ஏன் நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். தகப்பனும் தாயும் தன் பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் கேட்கின்ற போது அந்த பிள்ளைகள் கேட்பதை விட அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை விரும்பி எல்லாவற்றையும் செய்கிற பெற்றோர்களாக நாம் இருக்கின்றோம். நம்மை படைத்தவரும் நமக்காக இரத்தத்தை சிந்தினவரும் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் இந்த உலகத்திற்கு வந்து நம்மை மீட்கும்படியாய் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அவர் நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுப்பார். எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். வேதம் சொல்லுகிறது, நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பார். தேவனிடத்தில் நாம் கூப்பிடுகின்ற போதெல்லாம், தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்கின்ற போதெல்லாம் அவர் செவிகள் எப்பொழுது நம்முடைய விண்ணப்பத்திற்கு திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பர்த்திமேயு என்ற ஒரு மனிதன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இயேசு கிறிஸ்து நின்று அவனை அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவனுக்கு அவர் பார்வையை கொடுத்தார். இந்த நாளிலும் உங்களுடைய ஜெபத்தை, என்னுடைய ஜெபத்தையும் அவர் நிச்சயமாய் கேட்பார். அவர் கேட்டு அதற்கு நிச்சயமாய் அவர் பதில் கொடுப்பார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டுமாம். மனிதர்களிடத்தில் சொல்வதை விட, நம்பினவர்களிடத்தில் சொல்வதை விட இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் அமர்ந்து நம் இருதயத்தை நாம் ஊற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். அன்னால் அதைத்தான் செய்தாள், தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் தேவனிடத்தில் நாம் சென்று அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து நம் தேவைகளை அவருக்கு சொல்கின்ற போது வேதம் சொல்வது போல கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்கள் ஜெபத்திற்கு இதுவரைக்கும் பதில் வரவில்லை என்று நீங்கள் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் நிச்சயமாய் செய்வார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுஉத்தரவு அருளச் செய்வேன். உனக்கு அறியாததும் உனக்கு வெட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலே தேவனிடத்தில் நம் இருதயத்தை நாம் ஊற்றுவோம். நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் நிச்சயமாய் அவர் பதில் கொடுப்பார். ஆம், தேவன் மெய்யாகவே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அவர் நீதி செய்கிற கர்த்தர். கர்த்தர் நம் ஜெபத்தை அவர் நிச்சயமாய் கேட்டு நமக்கு அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியமாம். அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த விசுவாசத்தோடு நம்ம அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்களுடைய கண்ணீரை காண்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் ஜெபித்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் வாஞ்சியாய் ஆண்டவரே இடத்துல அமர்ந்திருக்கிறார்களோ, ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் ஆண்டவரே நீர் கேட்டு ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும், அற்புதத்தை செய்யும். அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.